வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ் சாலட் தான். இதுக்கு வந்து போன்லெஸ் ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நல்ல முள் இல்லாத சதையுள்ள நல்ல துண்டு மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். இதுக்கு சால்ட்டு, டர்மரிக் பவுடர், இப்போ வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் பின்னாடி கூட சேர்த்துக்கலாம், ஸ்க்ராப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லெசன் அதிரக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஹல்தி பவுடர், மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன், கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம பாயில் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் கிங் ஃபிஷ், சீர் ஃபிஷ்னு சொல்கிற நெய் மீன், சீலா மீன் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாயில் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த தான்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம கேப்சிகமில், டொமேட்டோவில் அதெல்லாம் நம்ம மைக்ரோவேவில் பண்ணி எடுக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது வந்து ஆலு பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல தான் பண்ண போகிறேன் நான். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து அந்த நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு எடுத்து முள், தோல் எல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் ஸ்கின் எல்லாம் எடுத்துருங்க. நல்லா எடுத்துகிட்டு ஃப்ளஷ்ஷை மட்டும் எடுத்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிசைஞ்சு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்கேஸ் முள்ளுகள் இருந்ததுன்னா கையில் குத்திடும், பார்த்து பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஸ்டார்டர் ரெசிபியாக இருக்கும். நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ரிமூவெல்லாம் பண்ணுறது. அது ஒன்று தான் கொஞ்சம் வேலை, மற்றபடி ஈஸியாக முடிஞ்சிடும் இது. இப்போ நம்ம எடுத்துடலாம் க்ளீனாக அந்த தான்ஸு, அந்த முள்ளெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு, இதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் எனக்கு காணலை, அதனால் நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட் போடுங்க. இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை, லெஸ் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் போடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் லைம் வேணும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா கொரியாண்டர், ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸு, தனியா லீவ்ஸு, மல்லித்தலைன்னு சொல்கிறது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்க்கணும், பார்த்துக்கோங்க. தேங்காய் பூ, ஸ்க்ராப் கோக்னட் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலா பிடிக்குன்றதுனால கரம் மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை எடுத்து பீல் பண்ணி அதை எப்படி ஸ்கூப் அவுட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா டீப்பாக பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டு ஷேப்பாக உள்ள பொட்டேட்டோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப கார்னர் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா அதை கூட கீழே கொஞ்சம் லேசாக கட் பண்ணிக்கலாம். நான் வெறும் ஸ்பூனோட அந்த பேக் எண்டை வச்சு தான் நான் எடுக்கிறேன். கத்தி வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அதவே ஸ்பூனையும் வச்சு இப்படியே ஸ்கூப் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு பொட்டேட்டோவை நீங்கள் வந்து பாயில் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லேசாக சாப்பிட்ற அளவுக்கும் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கும் வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் 5 to 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கூட போதும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பொட்டேட்டோஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டீப் ஹோலாக பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ண வேண்டியதான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை மேலே எக்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணினீங்க அல்லது தவாவில் போட்டு எடுத்துட்டிங்கனாலும் அப்படியே திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம், கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நான் மைக்ரோவேவில் தான் பண்ணினேன். கேப்சிகம் அது லென்த்தி ஆயிருன்றதுனால இது கூட ஆட் பண்ணலை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.